இன்னைக்கும் நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக நடந்திட்டதான சம்பவங்கள், அநேக சம்பவங்கள் இருக்குது. ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் கடைசி நாட்கள்ல நடந்த சம்பவங்கள் தான் முக்கியமா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல நடந்த மற்ற சம்பவங்கள் நமக்கு முக்கியம் இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே முக்கியம்தான். ஏன்னா அவருடைய லைஃப்ல நடந்த எல்லா விஷயமே தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில என்ன பண்ணுதுன்னா நடந்த விஷயங்கள் எல்லாமே முக்கியம்தான். பட் பஸ்கா டைம்ல, நினைவு கூறுதல் டைம்ல நாம இதை பார்க்கிறது இன்னும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ நம்ம டைரக்டா பாடத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அந்த கடைசி வாரத்துல இருந்தார் இல்லைங்களா? அப்ப அவர் என்னென்ன இடத்துக்கு சென்றார் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கடைசியா அவர் எந்தெந்த இடத்துக்கு போனாரு, யாரெல்லாம் மீட் பண்ணாரு? பெத்தானியாக்கு போனாரு. ஓகே. அதுதான் பெத்தானியால நடந்த சம்பவம். வேற வேற ஏதாவது அந்த வாரத்துல நடைபெற்ற சம்பவங்கள்? சரி, ஓகே. எல்லாரும் பசி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஃபேஸ்ல வந்து எப்போ பிரதர் நீங்க முடிப்பீங்க? எப்போ நாங்க பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். ஸோ இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருப்பாரு. எப்ராயிம் என்ற ஒரு இடத்துல இருப்பாரு. அங்கிருந்து எங்க வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேமுக்கு கிளம்பி வருவாரு. ஸோ இப்ப அந்த டைம்ல, அதாவது அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வெள்ளிக்கிழமை, அவர் மரிக்கிற வெள்ளிக்கிழமை இல்லாம அதற்கு முன்பதாக நடந்த வெள்ளிக்கிழமையில அவர் என்ன பண்றாருன்னா, ஜெருசலேம் கிளம்பலான்ட்டு வராரு. ஸோ இப்ப அந்த சம்பவத்துல தான், அந்த டைம்ல தான் வந்து யோவான் யாக்கோபுடைய தாயார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, போதகரே உம்முடைய பக்கத்துல, உம்முடைய ராஜ்யத்துல என்னுடைய பிள்ளைகளுக்கு வலது புறத்துல ஒருத்தருக்கும் இடது புறத்துல ஒருத்தருக்கும் நீங்க இடம் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த சம்பவம் அந்த நேரத்துல தான் நடைபெறும். அதற்கு அடுத்து சனிக்கிழமை அவர் எங்க வரார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருசலேமுக்கு போறவரு எங்க வந்துட்டு போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெத்தானியாக்கு என்ன பண்ணுவாருன்னா வருவார். ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெத்தானியாவுல நடக்கிற ஒரு சம்பவம். அந்த இடத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் தைலத்தை என்ன பண்றாங்கன்னா அவருடைய பாதங்கள்ல அவங்க பூசக்கூடிய அந்த விஷயம். ஸோ இப்போ இந்த பெத்தானியா எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அவர் எப்ராஹிம்ல இருந்து கிளம்புறாரு. அங்க இருந்து ஜெரிகோ வராரு. அங்கதான் அந்த சகையூரை பார்க்கக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ ஜெரிகோ வந்துட்டு அங்கிருந்து ஜெருசலேம் போகணும். ஸோ இப்போ ஜெருசலேம் போற வழியில எங்க போறாருன்னா, பெத்தானியாக்கு போயிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க அந்த ரா விருந்துல என்ன பண்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலந்து கொள்றார். ஸோ அந்த ரா விருந்து சனிக்கிழமை, அதாவது ஓய்வு நாள் அவங்களுக்கு அப்ப முடியுது. அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. 6 மணி மேல ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ சண்டே 6 மணி ஸ்டார்ட் ஆகுது. முதலாவது டே ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா ரா விருந்து நடக்குது. மறுநாள் காலையில என்ன நடந்தது தெரியுங்களா? வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில என்ன நடந்தது? மறுபடியும் எங்க போறாருன்னா, எருசலேமுக்குள்ள ராஜாவா போறாரு. ஸோ எருசலேமுக்குள்ள என்ன பண்றாருன்னா, இதெல்லாமே நான் அந்த ரீப்ரிண்ட் நம்பர்லாம் நான் குடுத்துருக்கிறேன். நீங்க அத நோட் பண்ணீங்க. ஜஸ்ட் அந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்லிட்டு, நமக்கு முக்கியமான பாடத்த மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேமுக்குள்ள ராஜாவா பவனியோட என்ன பண்றாருன்னா போறாரு கழுதையின் மேல. அந்த சம்பவம். அதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து பார்க்கும்போது, அந்த அத்தி மரத்த சபிக்கிறாரு இல்லைங்களா? திங்கட்கிழமை. அந்த ஒரு சம்பவம். பிளஸ் ஆலயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சம்பவம் என்ன பண்ணுதுன்னா நடக்குது. ஸோ இப்ப அங்க காசுக்காரர்கள் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவாருன்னா, அவரு அங்க விரட்டி அடிப்பார். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையில என்ன பண்றாருன்னா, ஆலயத்துக்கு போயிட்டு பிரசங்கிக்கிறார். ஸோ இப்ப அந்த வேத பாரகர், பரிசேயர்கள் முன்னாடி என்ன பண்றாருன்னா, பிரசங்கம் பண்ணுவாங்க. இவர ஏதாவது ஒரு வகையில குற்றம் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை. புதன்கிழமையில வந்து பெருசா என்ன இல்லன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விளக்கங்கள் இல்ல, வசனங்கள் இல்ல. ஸோ மேக்ஸிமம் அவர் எங்க தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்தானியாவுல தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இருந்திருப்பாரு. லாஸ்ட் அவர் ஜெருசலேம் போனார் இல்லைங்களா? அன்னைக்கு கூட அவர் ஆலயத்துல உபதேசிச்சுட்டு, மறுபடியும் ரிட்டர்ன் அவர் எங்க தான் வந்து தங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்தானியால. யாருடைய வீடு தெரியுங்களா? லாசரு, மார்த்தாள், மரியாளுடைய வீட்டுக்கு வந்து என்ன பண்றாருன்னா, அங்கதான் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட் டே வியாழக்கிழமை வருது. அப்பதான் பஸ்காவுக்கு ஆயத்த ஏற்பாடுகள் செய்றாங்க. அடுத்து மறுபடியும் கடைசியாக வெள்ளிக்கிழமையில என்ன ஆகுறாருன்னா, கர்த்தர் இயேசு சிலுவையில என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க மரிக்கக்கூடிய அந்த ஒரு நாள். ஸோ இப்ப அந்த வெள்ளிக்கிழமையில தான் என்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட்ல இருந்து அண்ணா காய்பா கிட்ட விசாரணை, பிலாத்து கிட்ட விசாரணை, அப்புறம் பிலாத்து வந்து ஏரோது கிட்ட அனுப்புவாரு. திருப்பி பிலாத்து கிட்டே வருவாங்க. மறுபடியும் வந்து கர்த்தர் இயேசுவ சிலுவையில என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில சிலுவையில அடிக்கிறக்கூடிய அந்த ஒரு காரியம் நடக்கும்.
ஸோ இப்போ நாம இது எல்லாமே பார்க்க போறோமா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாமே நம்ம பார்க்க போறது கிடையாது. குறிப்பா ஒரு 3 சம்பவங்கள் மாத்திரம் நம்ம பார்த்துட்டு, அதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்றது என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ இதுல முக்கியமா நம்ம முதலாவது பார்க்க போற சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் தான். இதுவா பிரதர்? இத நான் நெறைய டைமு எவ்வளோ டைம் பிரதர்? பஸ்கா டைம்னாலும் இத தான் நீங்க எடுக்குறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல சரீர அங்கமாகிய பாத அங்கங்களுக்கு அநேக பாடங்கள் இருக்குது. ஸோ இத நம்ம குறித்து பார்க்கணும். ரொம்ப டீட்டெயிலா இத குறித்து பார்க்க போறோம். அடுத்து எருசலேமுக்குள்ள ராஜாவா அவர் நுழைஞ்சார் இல்லைங்களா? இந்த ஒரு சம்பவத்த என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். இதுலயும் தேவனுடைய திட்டம் இருக்குது. இத குறித்து பார்க்க போறோம். அடுத்து 3வது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிலாத்து முன்பாக நடைபெற்ற விசாரணை. ஸோ இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருக்குது. அநேக பாடங்கள் இருக்குது. ஸோ இப்போ போலாங்களா? எல்லோரும் ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட சிந்தை என்ன பண்ணிக்கங்கன்னா, அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. எங்க? முதலாவது இன்சிடென்ட் எங்க நடந்தது? மேல் வீட்டறையா? நல்லதம்மா. பெத்தானியா. ஓகேங்களா? பெத்தானியா அந்த வீட்ல என்ன ஆகுதுன்னா, ராவிருந்து நடைபெறுது. அந்த இடத்துக்கு நம்ம மைண்ட் என்ன பண்ணிடலாம்னா, கொண்டு போயிடலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26 6ல இருந்து. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதைக் கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரத்திற்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்குறோம். அதனால நம்ம சுருக்கமா பார்க்கலாம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து ராவிருந்துல அங்க பங்கு பெறுறாரு. ஸோ அந்த டைம்ல ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலையேற பெற்ற பரிமள தைலத்தை வெள்ளைக்கல் பரணி, அதாவது அந்த கண்டெய்னர்ல வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்துட்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அப்போ அவங்க சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீண் செலவு என்னத்திற்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இது தொடர்ந்து வரும்போது அங்க இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுவார் அந்த ஸ்திரீயை குறித்து, இந்த சம்பவம் வந்து உலகெல்லாம் இனிமேல் என்ன பண்ணப்படும், இவளை குறித்து பிரசங்கிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லுவாரு. இப்ப இந்த ஒரு சம்பவத்தின் அப்பதான் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்தை என்ன சொல்றாருன்னா, பிரதான ஆசிரியர் இது இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் போய் என்ன பண்றாருன்னா, அங்க போய் அவர் ஆலோசனை எல்லாம் பண்ணுவாரு. சோ இப்போ இந்த சம்பவம் கரெக்டா சொல்லுங்க. கர்த்தர் இயேசு மரணிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது? பெத்தானியாவுல ரா விருந்து. 1 மாத காலமா 3 மாத காலமா நம்ம பஸ்காவை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பெத்தானியா விருந்து கர்த்தர் இயேசு மரிக்கிறதுக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி நடந்தது? ஞாபகம் இருக்குங்களா? 6 டேஸ். 6 நாளைக்கு முன்பு. வேற ஏதாவது 4 சுவிசேஷத்துல இந்த சம்பவம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. பட் மத்தேயு என்ன கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்பு அப்படின்னு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. நம்ம வசனம் வாசிக்கலாம். முதலாவது யோவான்ல வாசிக்கலாம். யோவான் 12:1 வாசிங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி இங்க பாருங்க. இங்க யோவான் என்ன சொல்றாருன்னா 6 நாளைக்கு முன்பு என்ன நடக்குதுன்னா பெத்தானியாவுக்கு வந்தார் அப்படின்னு இருக்கு. பட் மத்தேயு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 26:2. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். சோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க மத்தேயு என்ன சொல்றாருன்னா 2 நாளைக்கு பின்பு இந்த ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அதுல தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். பைபிள்ல வாசிங்க. மத்தேயு 26:6. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கிறது. சோ இங்க பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னாடி வசனத்துல என்ன சொன்னார்னா 2 நாளைக்கு முன்பு ஒரு விஷயம் நடக்குது. அது தொடர்ச்சியா வரும்போது என்ன ஆகுதுன்னா இயேசு பெத்தானியாவில சீமோன் வீட்டுல என்ன பண்றாருன்னா இருக்கிறார். சோ இப்போ மத்தேயு 2 நாளைக்கு முன்புன்னு ஒரு விஷயம் கொடுக்கிறாரு. யோவான் 6 நாளைக்கு முன்புன்னு ஒரு விஷயம் கொடுக்கிறார். பட் எது கரெக்டா இருக்கும்? 6 நாளைக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெற்றதா இல்ல 2 நாளைக்கு முன்பு நடைபெற்றதா?
பட் அப்ப மத்தேயு தப்பா சொல்லியிருக்கிறார். கரெக்ட்டுங்களா? சரி பார்க்கலாம். என்னன்னா யோவான் கொடுக்கிற விளக்கம் தான் கரெக்ட். மத்தேயு சொல்றதும் கரெக்ட். அதாவது என்ன என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் என்ன சொல்றாருன்னா, பெத்தானியாவுல நடைபெற்ற ராவிருந்து என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு 6 நாளைக்கு முன்பு. பட் மத்தேயு சொல்லும்போது நம்ம அங்க உன்னிப்பா நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதை குறித்து மத்தேயு 2 நாளைக்கு முன்பு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார். சோ இப்போ அவர் 2 நாளைக்கு முன்பு என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 நாள்ல என்ன பண்ண போறாங்க? சிலுவையில என்ன அறைய போறாங்கன்னு சீஷர்கிட்ட சொல்றாரு இல்லைங்களா? சோ இப்ப அந்த ஒரு விஷயத்த சொல்றதுதான் 2 நாளைக்கு முன்பு. பட் இந்த மரியாள் சம்பவம் இருக்கு இல்லைங்களா? இது வந்து 6 நாளைக்கு முன்பு தான். அப்புறம் ஏன் பிரதர் இங்க மத்தேயு வந்து அதுக்கு பின்னாடியே வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வசனங்கள் அப்படிதான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, அதுல நீங்க 6ஆம் வசனத்த திருப்பி வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் இப்போ ஒரு இன்சிடென்ட், அதாவது புதுசா சொல்றாரு. இது தொடர்ந்து நடைபெற சம்பவம் கிடையாது. ஆல்ரெடி நடந்த விஷயத்த மறுபடியும் எடுத்துட்டு வந்து மத்தேயு என்ன பண்றாருன்னா, நோட் பண்ணி சொல்றாரு. இத இப்ப நம்ம தெளிவு பண்ணிக்கலாம். இது எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, 6 நாளைக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம் தான். சோ அடுத்து நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். சோ இப்ப இங்க தான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மரியாள் ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விலையுயர்ந்த தைலத்தை அங்க இயேசுவினுடைய சிரசின் மேல ஊட்டுறாங்க. சோ இப்போ ஒரு கேள்வி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த மரியாள் இங்க இந்த பரிமள தைலத்தை ஊற்றணும்? என்ன ஒரு நீட் இருக்குது அவங்களுக்கு? ஏன் அதை செய்யணும்? லாசருவ உயிரோடு எழுப்பினார். அதுக்காக அவருக்கு சிரசின் மேல தைலத்தை ஊத்துனாங்களா? ஓகே. வேற ஏதாச்சு? சோ இதுதான் நம்மளுடைய பாடமே இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய பாடம். சோ இப்போ அதுக்கு முன்னாடி இங்க சீமோன் வீட்டில் இருந்தாங்க இல்லைங்களா? இந்த சீமோன் யாரு? லாசரு, மரியாள், மார்த்தாளுடைய அப்பாவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. சகோதரர் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை மார்த்தாளுடைய கணவரா கூட என்ன பண்ணலாம்னா இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து விதவையா இருக்கிறாங்க மார்த்தாள்ன்றவங்க. அவங்க கணவராவும் இருக்கலாம். பட் மெஜாரிட்டியா நமக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க வந்து லாசரு, மரியாள், மார்த்தாளுடைய தகப்பன் தான் சீமோன். அவருடைய வீட்டுல என்ன நடந்தாங்கன்னா, அந்த ராவிருந்து பண்றாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெருசலேமுக்கு தானே போகணும் இவரு. இவர் மரிக்கிறதற்கு எங்க போகணும்? ஜெருசலேமுக்கு போகணும். ஆனா ஏன் பெத்தானியாவுக்கு போனார்? டைரக்டா எரிகோல இருந்து அவர் இங்க போயிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் பெத்தானியாக்கு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெத்தானியா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரிகோக்கும் ஜெருசலேமுக்கும் சென்டரா இருக்கிற ஒரு இடம் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா பெத்தானியா. சோ இப்ப இங்க இயேசு கிறிஸ்து 2 கேள்வி ஞாபகம் வச்சுங்க. ஏன் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு போகணும்? அடுத்து மரியாள் ஏன் அந்த தைலத்தை இயேசு கிறிஸ்து மேல ஊற்றணும்? சோ இந்த 2 கேள்விக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா விடை கண்டுபிடிக்கணும். சோ இப்ப இந்த எரிகோ எங்க இருக்கு, இந்த பெத்தானியா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெத்தானியா ஜெருசலேமுக்கும் எரிகோவுக்கும் சென்டரா இருக்கு. அதாவது ஒரு 10 மைல் டிஸ்டன்ஸ்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பெத்தானியா இருக்குதுன்னு சொல்றாரு. சோ இப்போ கிறிஸ்து எங்க தான் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் தேதி நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம் இல்லைங்களா? 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டி எங்க வந்துடணும்? எருசலேமுக்கு வந்துடணும். வீட்டுக்கு என்ன பண்ணிடணும்னு பாத்தீங்கன்னா வந்துடணும். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா ஜெருசலேமுக்கு வராரு. ஆனா இவர் ஜெருசலேமுக்கு வர்றதற்கு முன்னாடியே பெத்தானியாக்கு போறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல நமக்கு ஒரு பாடம் இருக்குது. சோ இப்போ அங்கதான் நம்ம பாக்குறோம். வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். மத்தேயு 26 7ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ விலையேறப் பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். இந்த ஸ்திரீயினுடைய பேர் என்ன தெரியுங்களா? மரியாள். எந்த மரியாள் அவங்க? லாசருடைய சகோதரி ஆகிய மரியாள். அவங்களுடைய வீட்டுல தான் விருந்து நடக்குது. சோ இப்போ அவங்க தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை என்ன பண்றாங்கன்னா அங்க ஊட்டுறாங்க. சோ இப்ப அந்த விலையேறப்பட்ட பரிமள தைலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எல்லார் வீட்லயும் என்ன பண்ணிட முடியாதுன்னா அவ்வளவு ஈஸியா என்ன பண்ணிட முடியாதுன்னா வாங்கி வச்சிட முடியாது. பட் இங்க மரியாள் இதை வச்சிருக்கிறாங்கன்னா அதோட வேல்யூ நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தெரியணும். சோ இப்போ இதோட வேல்யூ என்ன தெரியுங்களா? அந்த பரிமள தைலத்தோட வேல்யூ ஒருத்தர் சொல்லுவாரு. யார் சொல்லுவா? யூதாஸ் சொல்றாரு, நீங்க இது என்ன பண்ணிருக்கலாம்? 300 பணத்துக்கு விற்று இருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது, சோ இப்ப அந்த 300 பணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு பணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளுடைய கூலி. அன்றைய காலகட்டத்துல ஒரு நாள் வேலை செஞ்சா அந்த ஒன் டே சம்பளம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒன் டே சம்பளம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணம். ஸோ அப்ப 300 பணம்னா ஒரு வருஷத்துடைய கூலி. அப்பனா யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துடைய அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இதுவை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இங்க மரியாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு கேள்வி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாள் இதை வாங்கியிருப்பாங்களா அல்லது இதை தயாரிச்சிருப்பாங்களா? இந்த பரிமள தைலத்தை மரியாளே தயாரிச்சிருப்பாங்களா? ரொம்ப சரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னா, இதை 300 பணத்துக்கு என்ன சொல்லுவாரு? விற்றிருக்கலாமே. அதாவது நீ இத 300 பணத்துக்கு வாங்கி ஏன் வேஸ்ட் பண்ற? அப்படி சொல்லாம, இத நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கியே, இத 300 பணத்துக்கு நீ என்ன பண்ணியிருக்கலாம்? விற்றிருக்கலாமேன்னு சொல்றது நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க மரியாள் இந்த பரிமள தைலத்த அவங்களா என்ன பண்றாங்கன்னா, இங்க செய்றாங்க. ஸோ இப்ப ஏன் இவங்க செய்யணும்? இது வந்து சாதாரணமா என்ன பண்ணிட முடியாதுன்னா, இந்த ஒரு பரிமள தைலத்த உருவாக்கிட முடியாது. நமக்கு நெறைய பாடங்கள் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? எத்தனையோ லட்சம் ரோஜா பூக்கள சேர்த்து அத பிழிஞ்சு தான் என்ன பண்ணப்படுதுன்னா, இந்த ஒரு பரிமள தைலம் அங்க யூஸ் பண்ணப்படுது. பட் இது யாரு தான் வைத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ராஜாக்களுக்கு அவங்க கீழ வேலை செய்றாங்க இல்லைங்களா? மந்திரிமார்கள். அவங்க அந்த ராஜாக்கள அபிஷேகம் பண்றதுக்காக, அந்த கவர்ன்மென்ட் சர்வன்ட் அவங்க வீட்ல தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பரிமள தைலம் இருக்கும். ஸோ இப்ப ஏன் மரியாள் கிட்ட இந்த ஒரு தைலம் இருக்குது? ஏன் இத மரியாள் செய்யணும்? அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இப்போ ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க என்னவா வந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்னவா வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜாவா வந்தார். அதாவது மேசியாவா. சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல்ல நம்ம பார்க்கிறோம். பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். சோ இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய ராஜா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வரணும். அதுதான் அவங்களோட நம்பிக்கையா இருந்தது. பட் இது எல்லாரும் உணர்ந்துகிட்டாங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் இவர்தான் நம்மளுடைய மேசியான்னு உணர்ந்துட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா, உணரவே இல்ல. அப்ப யார் உணர்ந்துட்டா? யாருமே அவர் மேசியாவா ஏற்றுக்கலையா? ஒரு 3 குரூப், அதாவது 3 வகுப்பார் இருக்கிறாங்க. சீஷர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவர மேசியாவாக ஏற்றுக்கொண்டாங்க, ராஜாவா ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 70 சீஷர்கள் இருந்தாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவர அக்செப்ட் பண்ணாங்க. அடுத்து சில ஸ்திரீகள், அதாவது மரியாள், மார்த்தாள் போன்ற சில ஸ்திரீகளும் என்ன பண்ணாங்கன்னா, இவர் தான் நம்ம மேசியான்றத என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, கரெக்ட்டா அடையாளம் கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மரியாளுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராஜா எங்க வந்திருக்கிறாரு? நம்முடைய ராஜா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு நான் ஏதாவது என்ன பண்ணணும்? செய்யணும். சோ இப்ப இந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லைங்களா? இந்த நலதம்ன்ற தைலம் ஊற்றுறது, அன்னைக்கு மட்டும் மரியாளுக்கு தோணியிருக்குமா? அவங்க ரொம்ப நாளா என்ன பண்ணியிருப்பாங்க? இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவாரு? அவருக்கு எப்போ நான் இந்த ஒரு விஷயத்த நானு செய்யணும்? அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மரியாள் அங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப இது கடின உழைப்பு, அதாவது இந்த ஒரு பரிமள தைலத்த அவங்க செய்யறதுக்கு கடின ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, செஞ்சிருக்கிறாங்க. எதற்காக? கிறிஸ்துவுக்கு மேசியாவை நான் அபிஷேகம் பண்றதுக்காக தானே என்ன பண்றாங்கன்னா, செலவு செய்து அந்த கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பரிமள தைலத்த உருவாக்கி, எப்போ சமயம் கிடைக்கும், கர்த்தருடைய சிரசின் மேல நம்ம என்ன பண்ணணும்? இத ஊற்றணும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யோசிச்சிருப்பாங்க. சோ இங்க பாருங்க, ஒருவேளை மரியாள் இப்படி யோசிச்சிருக்கலாம். ஐயோ! இப்ப நான் இத எடுத்துட்டு போயிட்டு அவருடைய சிரசின் மேல் ஊட்டுனா, இயேசு கிறிஸ்து எப்படி என்ன எடுப்பாரு? ஒருவேளை அவருக்கு இது பிடிக்காம என்ன புறக்கணிச்சிருவாரோ, சீஷர்கள் என்ன திட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா மரியாள் அத குறித்து என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, கவலையே படல. இதுதான் சான்ஸ்ன்ட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த அவங்க செய்றாங்க. சோ இப்ப இந்த மரியாள், மார்த்தாள் இவங்கலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்கலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு ரிலேட்டிவ்ஸா? இவங்க ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. இவங்க நண்பர்கள். ஸோ இப்போ மரியாள், மார்த்தாள், லாசரு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள். அதனால தான் நமக்கு தெரியும் லாசரு மரித்த பிறகு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீர் வடிச்சாருன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்ப அதுக்கு நெறைய அர்த்தங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்களோட அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அங்க அவரு கண்ணீர் சிந்துறாரு. ஸோ இப்போ இங்க பாருங்க, அந்த மரியாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படா சான்ஸ் கிடைக்கும் நம்முடைய ராஜாவை நம்ம என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட், அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவா இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம் அவருக்கு? நம்மளால முடிஞ்ச ஏதாவது நல்லா வெயிட்டா நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா?
அதே மாதிரி தான் மரியாள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டை சுத்தி பாக்குறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துக்கு, நம்ம ராஜாவுக்கு நம்ம எது நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க இதை ரொம்ப நாளா பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரிமள தைலத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா எத்தனையோ இதுவ புழிஞ்சாதான் 2 சொட்டு 3 சொட்டு தான் என்ன பண்ணும்னா வரும். ஸோ அதுக்கு அவங்க எவ்வளவு நாட்கள் அவங்க அவங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் அவங்க செலவிட்டிருப்பாங்க பாருங்க. ஸோ இப்போ இதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஞானமாய் அந்த சந்தர்ப்பத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டாங்க. ஒருவேளை இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த டைமை விட்டிருந்தாங்கன்னா மரியாள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துக்கு பரிமள தைலம் பூசியிருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? அதை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, மரிச்சு அடுத்த சம்பவத்துக்கு போயிட்டு இருப்பாரு தேவனுடைய திட்டத்துல. பட் இங்க மரியாள் கரெக்டான சந்தர்ப்பத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா புடிச்சுக்கிட்டாங்க. அடுத்து இந்த இடத்துல பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கும் பாடம் இருக்குது. இப்ப நமக்கான பாடம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்ப நம்மளுடைய பலிகள்ல கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நம் பலிகள் அங்கீகரிக்கப்பட கடின உழைப்பு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அவசியம். ஸோ இங்க பாருங்க, இன்னைக்கு மரியாள் பலி செலுத்தி இருக்கிறாங்க. அந்த பலி செலுத்துறதுக்கு அவங்க சாக்ரிஃபைஸ் சாதாரணமா பண்ணல, கடின உழைப்பை போட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பலி செலுத்தி இருக்கிறாங்க. இப்ப நம்மள நாமே சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம இயேசு கிறிஸ்துக்காக எதுக்கு வந்திருக்கோம்? பலி செலுத்த வந்திருக்கிறோம். அதுவே சத்தம் ரொம்ப கம்மியா தான் நம்ம கிட்ட வருது. அப்ப எங்க இருந்து பலி வரும் பாருங்க. நம்ம பலி செலுத்த தான் வந்திருக்கிறோம். பட் நம்ம அந்த பலியை கடின உழைப்போட செய்யறோமா? இன்னைக்கு நம்ம அநேகர் எப்படி நம்ம பலி செலுத்துறோம் தெரியுங்களா? பிரதர் எனக்கு டைம் கிடைச்சா நான் என்ன பண்றேன், பலி செலுத்துறேன் பிரதர். பிரதர் ஈவினிங் மீட்டிங் வந்துருங்க பிரதர். பிரதர் நான் டைம் கிடைச்சா வந்துடுறேன் பிரதர் அப்படின்னுவோம். அடுத்து ஒரு சில நேரத்துல பிரதர் நீங்க இன்னைக்கு சப்ஜெக்ட் நீங்க பேசுறீங்க பிரதர். பிரதர் நான் டைம் கிடைச்சா நான் என்ன பண்றேன், சப்ஜெக்ட் பேசுறேன் பிரதர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம், பிரதர் எனக்கு சப்ஜெக்ட் போட்டீங்கன்னா ரொம்ப லாங்கா போடாதீங்க, பக்கத்துல இருக்கிற எக்லிஷாக்கு என்ன பண்ணுங்க போடுங்க. ஏன்னா என்னால என்ன பண்ண முடியாது, அவ்வளோ லாங்லாம் போய் என்ன பண்ண முடியாது பிரதர், சப்ஜெக்ட் பேச முடியாது பிரதர். என்னால பலி அவ்வளோ இதுவெல்லாம் செலுத்த முடியாது. ஆனா எங்க மரியாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடின உழைப்பு, சாதாரண ஒரு உழைப்பு கிடையாது அந்த பலின்றது, கடின உழைப்பு. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம செய்யற ஒரு ஒரு விஷயத்திலையும் கடின உழைப்பான பலி செலுத்துறோமா, இல்ல டைம் கிடைச்சா நான் பலி செலுத்துவேன், டைம் இல்லைன்னா என்னோட வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன். யோசிச்சு பாருங்க, அப்போ தேவனுடைய பார்வையில இது உகந்த பலியா இருக்குமா? அதாவது நம்ம பண்ற பலி தேவனுடைய பார்வையில அது உகந்த பலியா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நம்மளோட மைண்ட்ல இருக்கணும் அந்த பலி எதா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு என்ன பண்ணணும்னா வரணும். ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ஸோ இப்போ முதலாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, நம் பலிகள் அங்கீகரிக்கப்பட கடின உழைப்பு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈஸியா வந்து போறது பலி கிடையவே கிடையாது. சபைக்கு நான் வந்து போறேன் பிரதர், நான் பலி செலுத்திட்டேன்னா அது பலியில வருமா? எல்லாருமே சபைக்கு வந்து போறலாம், பட் பலியில அது வரவே வராது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, பலி செலுத்த சந்தர்ப்பம் எப்போதும் வராது. இங்க பாருங்க, மரியாள் அந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவள்தான், அவங்க பலி செலுத்திருக்க முடியாது, அவங்க மிஸ் பண்ணிருப்பாங்க. தேவன் சந்தர்ப்பம் தரும்போது, இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா சந்தர்ப்பத்தை தராரு. எப்படி சந்தர்ப்பத்தை தராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நினைச்சா டைரக்டா ஜெருசலேம் போயிருக்கலாமா? ஜெருசலேம் டைரக்டா அவர் போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் இந்த டைம் மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இயேசு கிறிஸ்து தெரிஞ்சு அங்க போய் அவங்க பலி செலுத்துறதுக்கு தேவன் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை என்ன பண்றாருன்னா கொடுக்கிறார். இதே போலதான் நமக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு சந்தர்ப்பம் கொடுப்பார். நமக்கே நல்லா தெரியும் இந்த டைம் இருக்குது, இதை நான் தேவனுக்காக யூஸ் பண்ணலான்னு நமக்கே நல்லா தெரியும். ஆனா நம்மளுடைய உலக கவலை, உலக இச்சை, உலக ஆசையில என்ன பண்றோம்னா அந்த டைமை தேவனுக்கு பதிலா சாத்தானுக்கு என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். ஸோ இதை இங்க பாக்குறோம், பலி செலுத்த சந்தர்ப்பம் எப்பவுமே என்ன பண்ணாதுன்னா வராது. பட் அந்த சந்தர்ப்பத்தை தேவன் கண்டிப்பா கொடுப்பாரு. ஒருவேளை நம்ம அந்த பலியை நம்ம செலுத்தலைன்னா வேற ஒருத்தருக்கு அந்த பலியோட அந்த வாய்ப்பு என்ன பண்ணிட்டோம்னா வேற ஒருத்தருக்கு அங்க போயிடும். ஸோ இப்போ மரியாள் இங்க கரெக்டா என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்து இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பரிமள தைலம் என்ன? இப்ப மரியாள் கிட்ட ஒரு பரிமள தைலம் இருந்தது இல்லைங்களா? அதாவது வெள்ளைக்கல் பரணின்றது பாத்தீங்கன்னா ஒரு கல்லு, ஒரு ராக்கு, அதுல செஞ்சிருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ள அந்த ஒரு பரிமள தைலம் வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம கிட்டயும் பரிமள தைலம் இருக்குது. எது? சத்தியம், ஆவியின் கனிகள், பரிசுத்த
ஆவி. சோ இதுதான் என்ன பண்றாருன்னா, தேவன் நம்ம கிட்ட ஒரு பரிமள தைலமா கொடுத்திருக்கிறாரு. இத நம்ம என்ன பண்ணலாம்? பூட்டி பத்திரமா நம்மளுடைய லாக்கர்ல வச்சுக்கலாமா? எதுக்கு அத யூஸ் பண்ணணும்? மரியாள் அங்க உடைச்சு ஊத்துன மாரி, இன்னைக்கு நம்ம உடைக்கிறோமா? சரி எதுக்குள்ள இருக்குது அந்த சத்தியம், பரிசுத்த ஆவி, ஆவியின் கனிகள் எதுக்குள்ள இருக்குது நமக்குள்ள? எங்க இருக்குது? நம்மளுடைய இருதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கல் பரணி. சோ இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உடைச்சு அதை யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பரிமள தைலம் அதிகமா பெருகும். அங்க மரியாளுடைய சம்பவத்துல பாத்தீங்கன்னா, அவங்க உடைச்சு ஊத்தும் போது அது குறைஞ்சுக்கிட்டே போச்சா? அது வெள்ளைக்கல் பரணி அந்த தைலம் என்னாச்சுன்னா குறைஞ்சுக்கிட்டே போச்சு. ஆனா நம்ம கிட்ட பிரதர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு பரிமள தைலம் குறையவே குறையாதாம். அதை நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அதிகமாயிட்டே இருக்கும். ஒருவேளை யூஸ் பண்ணாமலே இருந்தீங்கன்னா அது கெட்டு என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா, யூஸ் இல்லாம வர்த் இல்லாம என்ன பண்ணிடும் பாத்தீங்கன்னா, அது அங்க போயிடும். சோ எப்படி அங்க மரியாள் அதை உடைச்சு ஊத்துனாங்களோ அதே மாதிரி நம்முடைய இருதயத்துல இருக்கிறத யாருக்கிட்ட உடைச்சு ஊத்தணும்? இயேசு கிறிஸ்து கிட்டயா? நம்முடைய சகோதர சகோதரி உடன் சகோதர சகோதரிகிட்ட நம்மளுடைய இருதயத்தை உடைச்சு நம்முடைய ஆவியின் கனிகள்னாலும் சத்தியத்தினாலும் நம்மளுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு நாம ஊழியம் செய்யறோம். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யறது அப்படின்னா பொதுவா பேசிக் கிளாஸ் எடுக்கிறது, சபையில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது, அது மட்டும் தான் ஊழியம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நினைச்சுக்கிறோம். இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த ஒரு ஊழியம் யாருனாலும் பண்ண முடியும். பட் நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்ம சத்தியத்துல நம்ம வழி நடத்துறோமா? அவங்களுக்கு தேவைகளை நம்ம பூர்த்தி பண்றோமா? அதாவது அவங்களுக்கு நேரம் இருக்குதா? அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் அனுப்பி, பிரதர் இந்த சப்ஜெக்ட் கேளுங்க, எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்தது, உங்களுக்கும் இது எப்படி இருக்கும்? யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சத்தியத்துல அவங்களை வளர்க்கறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோமா? யோசிச்சு பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்து காலத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா, காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், பிரதர் எனக்கு ஒரு சில கமிட்மெண்ட்லாம் என்ன பண்ணுது, இப்போ எனக்கு இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு நான் வந்து என்னோட பலியை நீங்க பாருங்க, என்னோட சகோதர சகோதரிக்கு நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க பிரதர், நான் போயிட்டு என்ன பண்றேன், சம்பாரிச்சுட்டு என் ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டு ஸ்கூல் சேர்த்துட்டு காலேஜ் ஃபீஸ் எல்லாமே கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஊழியம் பண்றேன் பாருங்க அப்படின்னு பண்ணோம்னா அங்க டைம் இருக்காது. ஸோ இப்போ ஒரு டைம் வரைக்கும் தான் நமக்கு சகோதர சகோதரிகள் கிட்ட நம்ம ஊழியம் செய்ய முடியும். தேவன் அந்த டைமை என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு டைம்ல அது முடிஞ்சிடும். நம்மளா போய் போய் ஊழியம் செய்ய நினைச்சாலும், சகோதர சகோதரிகளுக்கு அன்பை நம்ம செலுத்த நினைச்சாலும் அந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா இழந்துருவோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இப்போ இந்த இடத்துல மரியாள் கரெக்டா அந்த டைமை புரிஞ்சாங்க, கரெக்டா உடைச்சாங்க, அவருடைய சிரசின் மேலும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அதை ஊற்றுனாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவ அதை என்ன பண்றாருன்னா அப்ரிஷியேட் பண்றாரு. எப்படி அப்ரிஷியேட் பண்றாருன்னா, நீங்க என்ன பண்ணல, ஆக்சுவலி யார் பண்ணிருக்கணும், சீஷர்கள் பண்ணிருக்கணும். அவங்க என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா அங்க பண்ணல. இவள் என் மரணத்துக்கு ஏதுவாக இதை வந்து என்ன பண்ணிருக்கா, இப்போ இதை செய்திருக்கிறான்னு சொல்லி அங்க இயேசு கிறிஸ்து மரியாதை குறித்து பேசுறாங்க இல்லையா? அதே மாதிரி நாம கூட சகோதர சகோதரர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிடணுமா, நம்மளுடைய பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்தணும். சகோதர சகோதரர்கள் இறந்ததுக்கு அப்புறம் போய் நம்ம பாக்குறதுல இது பொதுவா உலகத்திலே நடக்குது இல்லைங்களா? உலகத்துல கூட ஒருத்தவங்க உயிரோடு இருக்கும்போது யாரும் போய் என்ன பண்ண மாட்டாங்கன்னா விசாரிக்க மாட்டோம், கவனிக்க மாட்டோம், பேச மாட்டோம். பட் அதுவே அந்த சகோதரனோ சகோதரியோ மரிச்சதுக்கு அப்புறம் மாலை பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மாலை கட்டிட்டு போவாங்க. அதுல யூஸே இல்ல. அதேதான் இங்க மரியாள் பண்றாங்க. அவர் உயிரோடு இருக்கும் போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ அதே ஒரு எண்ணம் நமக்கும் இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுக்கு ஊழியத்தை செய்யணும். ஸோ இப்போ இதுதான் நம்மள பார்க்கக்கூடிய முதலாவது சம்பவமா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்து நம்ம 2வது சம்பவத்துக்கு கடந்து செல்லலாம். அடுத்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, மறுநாள் முதலாம் டே, அதாவது சண்டே என்ன பண்றாருன்னா அங்க பவனி போகிறாரு. ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல இந்த சம்பவம் சொல்லுங்களேன், என்ன நடந்தது இந்த இடத்துல? இயேசு கிறிஸ்துவ தம்முடைய சீஷர்களை கூப்பிட்டு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நான் சொல்ற இடத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கும், இது போதகருக்கு வேணும்னு கேளுங்க, அதை அவிழ்த்துட்டு வாங்க அப்படின்னுவாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் அதை அவிழ்த்துட்டு வருவாங்க. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 21 2ஆம் வசனம். 1, 2. மத்தேயு 21 அதிகாரம் 1 வசனம். அவர்கள் எருசலேமுக்கு
சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ், கழுதை கழுதை குட்டி வருதுங்களா? ஸோ இப்போ ஒரு கேள்வி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வந்தாரா, கழுதை குட்டியின் மேல் வந்தார்? கழுதை குட்டியின் மேல் வந்தார். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ அப்போ ஆனால் 2 மிருகம் ஏன் கூட்டு வர சொல்றாரு? அப்போ கழுதை குட்டியை மட்டும் கூட்டிட்டு வாங்கன்னு தானே சொல்லணும். கழுதையும் கூட்டு வர சொல்றாரு, கழுதை குட்டியும் என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு வர சொல்றாரு. இதற்கு ஏதாச்சும் தீர்க்க தரிசனம் இருக்குதா இந்த ஒரு சம்பவத்துக்கு? இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ அதற்கு முன்னாடி மத்தேயுவிலே அந்த பகுதியை வாசிக்கலாம் பாருங்க. வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 4ஆம் 21 வசனம். ம். 4ஆம் வசனம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இங்க பாருங்க, ஆல்ரெடி இது என்ன பண்ணப்பட்டிருக்கான், ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கான். என்னன்னா, உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் கேட்கிறேன், கழுதையின் மேல வந்தாரா, கழுதை குட்டியின் மேல வந்தாரா? கழுதையின் மேல வந்தாரா, கழுதை குட்டியின் மேல வந்தாரா? 2 மிருகம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, கரெக்ட். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வந்தாரா, கழுதை குட்டியின் மேல் வந்தாரான்னா நீங்க சொன்னது போலதான் அவர் கழுதை குட்டியின் மேலதான் வந்தாரு. சோ இப்போ இந்த தீர்க்க தரிசனம் எங்க இருக்கு பிரதர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். சகரியா 9:9. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களித்தோடு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் நட்சத்திரவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மனிதன் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, சகரியால சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு அவர் அங்க ராஜாவா என்ன பண்றாருன்னா பவனி வராரு. சோ இப்போ நான் முன்பதாக கேட்டது போலவே ஏன் 2 மிருகங்களை இங்க தேவன் யூஸ் பண்றாரு? ஏன் ஒரே ஒரு கழுதை குட்டியை மட்டும் சொல்லியிருக்கலாமே? ஏன் 2 மிருகத்தை இங்க தேவன் யூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நமக்கு பாதாங்கமாகிய நமக்கு அநேக பாடங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க இருக்குது. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வார அனுபவங்கள் எல்லாமே எதனுடைய தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தின் மேல, தெய்வீக திட்டத்தோட என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இங்க தொடர்புடையதா இருக்குது. ஸோ இந்த 2 மிருகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா இங்க அடையாளப்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் மரணிக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது இல்லைங்களா? சந்திர கிரகணம். இது எதை, தெய்வீக திட்டத்தை எதை அடையாளப்படுத்து தெரியுங்களா? இங்க சந்திர கிரகணம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வருது, அவர் மரிக்கும் போது சந்திர கிரகணம் அங்க வருது. என்ன இது அர்த்தப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் பொதுவாக எதை அடையாளப்படுத்தும்? நியாயப்பிரமாணம், இஸ்ரேல் ஜனங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2 விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க மரிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சந்திர கிரகணம், அதாவது அந்த நிலா என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா மறைஞ்சுக்கிட்டே வருது. அது எதை அடையாளப்படுத்துதுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆசீர்வாதத்தை இழந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னா போறாங்க. அதே மாதிரி நியாயப்பிரமாணம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது அங்க முடியக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த நிலா இங்க எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தையும் இஸ்ரேல் ஜனங்களையும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் இந்த கழுதையும் கழுதை குட்டிக்கும் நமக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவருடைய மரண டைம்ல நடந்த சம்பவங்கள் எல்லாமே தெய்வீக திட்டத்துக்கு தொடர்பு இருக்கிறது போல இந்த கழுதையும் கழுதை குட்டிக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, பொதுவாவே நம்ம கழுதை, ஒட்டகம், குதிரை இதெல்லாம் நமக்கு எதற்கு அடையாளமா சொல்லுவோம்? சத்தியம், உபதேசம். ஓகேங்களா? உபதேசம், சத்தியம், இதற்கு நம்ம அடையாளப்படுத்தி சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கழுதை கழுதை குட்டி என்ன நமக்கு அடையாளப்படுத்துதுன்னா இங்க உபதேசங்களையும் போதனைகளையும் அடையாளப்படுத்துது. ஸோ இப்போ கரெக்டா நீங்க சொல்லுங்க, அந்த கழுதை, அதாவது அந்த பெரிய கழுதை எதை அடையாளப்படுத்தும்? குட்டியாகி அந்த கழுதை குட்டி எதை அடையாளப்படுத்தும்? கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா சொல்லிடலாம். கரெக்ட். ஸோ இப்போ
உபதேசங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த பெரிய கழுதை எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு கழுதை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாண உடன்படிக்கை. ஸோ இப்போ அதை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அதை முடிச்சு வச்சுட்டு அடுத்து எதை ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுதை குட்டி, அதாவது புதிய உடன்படிக்கை தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இப்போ அவர் அங்க கழுதை குட்டியின் மேல வர்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இனிமேல் என்னுடைய சப்போர்ட் எதுக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுதை குட்டி, அதாவது புதிய உடன்படிக்கையில தான் நீங்க இனிமேல் பிரயாணம் பண்ணணும் அப்படின்றத இயேசு கிறிஸ்து அங்க சப்போர்ட் பண்றது தான் இங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, கழுதை குட்டியின் மேல் அவர் வர்றது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 உடன்படிக்கைக்கும் ஆதரவு கொடுக்கிறாரு. பட் அடுத்து பார்க்கும்போது, அவர் கழுதை குட்டியின் மேல வரும்போது அடுத்து இந்த உடன்படிக்கை முடிஞ்சு புதிய உடன்படிக்கைக்கு என்ன பண்றாருன்னா அவர் அங்க சப்போர்ட் பண்றார் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்றோம்னா பாக்குறோம். இதே இதே ஒரு சம்பவம் இன்னொரு விஷயத்துல நமக்கு பொருந்தி வரும் பாருங்க. அவங்க போகும்போது இருவழி சந்தி இருக்கும். அந்த இருவழி சந்தியும் எதை தான் அங்க அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயங்களை அங்க அடையாளப்படுத்தும். நியாயப்பிரமாணம், சுவிசேஷம். இப்போ அதே மாதிரி நியாயப்பிரமாணம், கிருபை நம்ம என்ன பண்ணலாம்னா எடுக்கலாம். இது வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது. இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இனிமேல் வந்து நியாயப்பிரமாணத்தின் காலம் முடியுது, கிருபையின் காலம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து இன்னொரு விஷயத்துல நம்ம சொல்லணும்னா 2 விஷயங்கள் தேவை. விசுவாசம் தேவை பிளஸ் கிரியை என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அங்க தேவை அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அடுத்து இப்போ ஒரு ராஜாவா ஜனங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏற்றுட்டாங்க. ஒரு ராஜா தன்னுடைய பொசிஷனுக்கு வந்த பிறகு எங்க போகணும் ஃபர்ஸ்ட்? கரெக்ட், அரண்மனை, பேலஸ்க்கு என்ன பண்ணனா போகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க போனார்? தேவாலயத்துக்கு போனார். ஆக்சுவலி இவர் எங்க போயிருக்கணும்? ஜெருசலேம்ல இருக்கிறாரு, ராஜாவா இப்போ ஜனங்க ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இவர் எங்க போயிருக்கணும்? ஒண்ணு பிளாத்தோட அரண்மனைக்கு போயிருக்கணும், இல்ல ஏரோதோட அரண்மனைக்கு போயிருக்கணும். இங்க பாருப்பா, ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன ராஜாவா ஏற்படுத்திட்டாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே வந்துடுங்க, நான் தான் அந்த அரண்மனைக்குள்ள என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவாலயத்துக்குள்ள போறாரு. இது கரெக்டா? இது கரெக்டா? இது கரெக்டானா ரசூல் பேர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கரெக்ட், அவர் அரண்மனைக்கு தாங்க போனாருன்றாரு. அவர் அரண்மனைக்கு போனாரா? அவர் போனது அரண்மனை தான். என்ன அரண்மனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேம் தேவாலயம். இப்போ தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடம், தேவன் பரலோகத்தை தான் வாசம் பண்றார். பட் தேவனுடைய பார்வையில அவர் அங்கீகரித்த ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேம் தேவாலயம். ஏன்னா இங்க தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மகாராஜா யாரு? ஏரோதா, பிலாத்துவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மகாராஜா பிதாவாகிய தேவன். அவர் அவருடைய ராஜாவை பார்க்க தான் எங்க பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு என்ன பண்றாருன்னா போறாரு. இப்போ இதுதான் தேவனுடைய திட்டத்துல அங்க கரெக்டா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல போறாரு. இப்போ இந்த ஒரு விஷயம், பிதாவாகிய தேவன் அவருக்கு அங்க ராஜாவா இருக்குதா? வாசிக்கலாம் சிஸ்டர். இப்போ இந்த ஒரு அத்தாரிட்டியோட தான் நெக்ஸ்ட் டே என்ன பண்றாருன்னா இந்த ஒரு விஷயத்தை பண்றாரு. வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. அன்புக்குரிய சகோதர சொல்லி இங்க பாருங்க, இப்போ தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவா ஜெருசலேமுக்குள்ள வந்துட்டாரு. உள்ள வந்தா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதோ என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுன்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அதையோ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கல்லர் குகையாக்கினீர்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா காசுக்காரர்களை அந்த ஒரு அதிகாரத்தோட தான் என்ன பண்றாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க அடிச்சு விரட்டுற விஷயத்த நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். சோ அங்க யார் ராஜா அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் அங்க ஜெருசலேம்ல அந்த ஆலயத்துல ராஜாவா இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். சோ இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னும் போது இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே 1874க்கு அப்புறமும், அதாவது நம்மளும் யாருதான் பாத்தீங்கன்னா கடைசி கால பாதாங்கம். நாமளும் யாரு சொல்லுங்க, நம்ம யாரு? ராஜா தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாமளும் ராஜா தான். நாமளும் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இதே இந்த பூமிக்கு ராஜாவா என்ன பண்ண போறோம்னா வரப்போறோம். எப்போ வரப்போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா 1000 வருஷம் பவனி வந்து நம்மவும் என்னதான் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க ராஜ்யபாரம் நம்ம பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். இப்போ இந்த ஒரு இடத்துல பிரதர் இதுதான் சொல்றாரு. 1874ல என்ன பண்ணிட்டாராம், கர்த்தர் வந்து நம்மள எல்லாரையுமே அபிஷேகம் பண்ணிட்டாராம். அதாவது இனிமேல் வர எல்லாரையுமே பாத அங்கங்கள் எல்லாரையுமே தேவன் என்ன பண்ணிட்டாராம், அபிஷேகம் பண்ணிட்டாரு. தைலத்துல அபிஷேகம் பண்ணிட்டார். இப்ப தைலத்துல அபிஷேகம் பண்றது எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, மரிக்கிறதுக்கு
முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, தைலத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளும் மரித்த நிலைமையில தான் நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். அதாவது உலகத்துக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், மரிச்சிட்டோம். ஸோ இப்போ பேலன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது அந்த ஜீவன் தான். அந்த ஜீவன் மட்டும் தான் நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம கொடுக்குறோமோ, கொடுத்துட்டு நம்ம என்னவா ஆயிட போறோம்னு பாத்தீங்கன்னா 1000 இயர் கிங்டம்ல நம்ம அங்க ராஜாவா நம்ம என்ன பண்ண போறோம்னா அங்க பவனி நாம போக போறோம். ஸோ இப்போ இது நம்ம பார்க்கக்கூடிய 2வது சம்பவமா இருக்குது. ஸோ இப்போ கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம். ஸோ இப்போ இந்த 3வது சம்பவம் என்ன சம்பவம்? நம்ம 3 சம்பவம் சொன்னோம் இல்லைங்களா? முதல் சம்பவம் மரியாள் பெத்தானியால நடைபெற்ற அந்த நலதமன தைலத்தை உடைத்து ஊற்றக்கூடியது. 2வது அவர் ராஜாவாக பவனி வரக்கூடிய விஷயம். 3வது சம்பவம் பிலாத்துவினுடைய விசாரணை. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி நாள் நைட்டு ஃபர்ஸ்ட் அவர் கெத்செமனேல இருக்கிறாரு. கெத்செமனேல இருந்து அவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு 3 மணி விடியற்காலை 3 மணி டைம்ல தான் எங்க கொண்டு போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர், அந்த வேதப்பாரர்கள், செனட்ரின் அவங்களுடைய ஆலோசனை சங்கத்துல வச்சு என்ன பண்றாங்கன்னா விசாரிக்கிறாங்க. அதை முடிஞ்சு 3 மணில இருந்து இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு 2 விஷயங்கள் இருக்குது. கர்த்தருடைய மரணம் ஸோ இப்போ 2 காரியங்கள் இந்த இடத்துல பார்க்க போறோம். என்னன்னா, கர்த்தர் இயேசு மரணத்துக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக அநேகர் என்ன பண்ணாங்கன்னா முயற்சிகள் எடுத்தாங்களா? கண்டிப்பா இவரு சாகவே சாவணும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அந்த காரணத்தை பார்க்க போறோம். அடுத்து வந்து இவர் மரணத்திலிருந்து காப்பாற்றப்படணும்னு ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க, முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஒரு சம்பவம், இந்த பிலாத்துவினுடைய சம்பவம் பார்க்கும்போது இதுவும் 4 சுவிசேஷத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. பட் நீங்க ஒரு சுவிசேஷத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பிலாத்தோட விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ணோம்னா இருக்கும். பட் எல்லா சுவிசேஷத்தையும் சேர்த்து கம்பைல் பண்ணி ஒரு அதிகாரமா நம்ம படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணலாம்னா அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கலாம் மத்தேயு 27:1-2. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். விடியற்காலம் ஆனபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொன்தியு பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர் இங்க பாருங்க, அவரை கட்டி எங்க போறாங்கன்னா இவங்க ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட கொண்டு போனோம், பிலாத்து கிட்ட கொண்டு போனோம்ட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு அங்க பிலாத்து கிட்ட போன உடனே வாசிக்கலாம் மத்தேயு 27:11. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த சம்பவத்தை பார்க்கும்போது மத்தேயுல இந்த ஒரு சம்பவம் இருக்கு இல்லைங்களா, இங்க டைரக்டா பிலாத்து கிட்ட போன உடனே பிலாத்து டைரக்டா இயேசு கிறிஸ்து கிட்ட நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வசனம் இருக்குது. பட் ஆக்சுவலா பிலாத்து இந்த மாதிரி என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா விசாரிக்கல. ஸோ இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற சுவிசேஷத்துக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம இங்க போகணும். ஸோ இப்போ இதோட தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யோவான்ல தான் என்ன பண்றாருன்னா இங்க சொல்றாரு. ஸோ இப்போ ஒரு கேள்வி அன்புக்குரிய சகோதரர், இப்போ பிலாத்து கிட்ட வராரு இல்லைங்களா, அப்போ டைம் என்னவா இருக்கும்? ஏசு கிறிஸ்துவ பிலாத்து கிட்ட கூட்டு வராங்க. எத்தனை மணி இருக்கும்? நைட் இருக்குமா? நைட்டு 12 மணி இருக்குமா? நைட்டு 12 மணியா? அவங்க செனட்ரின்லயே 3 மணிக்கு தான் விசாரிக்கிறாங்க. ஆலோசனை சங்கத்திலேயே அரெஸ்ட் பண்ணும்போது தான் 12 மணி. அவங்க விசாரணை நடக்கிறது ஆலோசனை சங்கத்துல காலையில 3 மணி. அப்பனா 5-6 மணி. ஓகே. ஸோ இப்போ கரெக்ட், கிட்டத்தட்ட கரெக்ட். வசனம் என்ன சொல்லுதுன்னா விடியற் காலமான போது, அதாவது பொழுது விடிஞ்சிருச்சு. விடியற் காலமான போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிலாத்து கிட்ட அவங்க கொண்டு வராங்க. ஸோ இப்போ என்ன பிரதர் சொல்றாருன்னா மார்னிங் 6 to 8 AM, காலையில 6ல இருந்து 8 மணி வரைக்கும் இயேசு கிறிஸ்து எங்க தான் இருக்கிறாருன்னா பிலாத்துவினுடைய அரண்மனையில தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ ஒரு கேள்வி, இந்த இடத்துல பிலாத்து கிட்ட கூட்டு வந்துட்டாங்களா? இப்போ காலையில 6 மணிக்கு பிலாத்து என்ன பண்ணிருப்பாரு? நீங்களாம் என்ன பண்ணுவீங்க 6 மணிக்கு? தூங்கிட்டு தானே இருப்போம். ஸோ இப்போ பிலாத்து மட்டும் வேற ஒரு ஆளா? அவரும் தூங்கிட்டு தான் இருப்பாரு. ஸோ இப்போ 6 மணிக்கு வரும்போது ஒரு கேஸ் எடுத்துட்டு வராங்க. பிலாத்து என்ன கேட்டிருக்கலாம்? என்னப்பா இது காலையில 6 மணிக்கு ஒரு கேஸ் எடுத்துட்டு வரீங்க, சரி போங்க, அப்புறமா என்ன பண்றேன் நான் விசாரிக்கிறேன், மதியமா வாங்க, நீங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிக்கிறேன், அப்புறமா இதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல பிலாத்து. சொன்னாரா? சொல்லல.
அதே மாதிரி அந்த இவங்க வேதபாரகர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா, பிரதான ஆசிரியர் 3 மணிக்கு அவங்க ஏன் விசாரிக்கணும்? அவங்களும் சொல்லியிருக்கலாம்ல, இந்த பிரதான ஆசிரியர் எல்லாம், பா ரொம்ப இருட்டாயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்குங்க, மதியத்துக்கு மேல இவர் என்ன பண்ணலாம், மரணத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம், அப்புறமா பிளாத்து கிட்ட போலாம். அதுவும் என்ன பண்ணல. எல்லாமே இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா நடக்குது. காலையில 6 மணிக்கிட்ட பிளாத்து கிட்ட போறாங்க. பிளாத்து வந்து கேஸ என்ன பண்றாருன்னா விசாரிக்கிறாரு. இப்ப ஏன் இந்த விஷயத்தை இவங்க தள்ளி போடல அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, கரெக்ட். மக்கள் கிட்ட கலவரம் வந்துரும். இப்ப விடியற் காலையோட பண்ணிட்டா ரொம்ப சரியானது. தேவனுடைய திட்டம் அதுதான். அவரு மரிக்க வேண்டியது அந்த டேட் தான். நீசான் 14னா நீசான் 14ல தான் அவர் மரிக்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிளான் படி நடக்குது. பட் இருந்தாலும் அங்க பிராக்டிகலா ஒரு சில சம்பவம் நடந்திருக்கும்ல. ஏன் பிளாத்து 6 மணிக்கு விசாரிக்கணும்? அவர் நினைச்சிருந்தா அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாமே, ஏன் அனுப்பல அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாக்குறோம் பாருங்க. அந்த டைம்ல எல்லாமே யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்ததுன்னா ரோமர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இப்போ ரோமர்கள் தேசாதிபதிகளை என்ன பண்ணிருந்தாங்கன்னா வச்சிருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிலாத்து. இப்போ பிலாத்து எந்த இடத்துக்கு தேசாதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதேயாக்கு அவர் அங்க தேசாதிபதியா இருக்கிறாரு. இப்போ வசனம் வாசிக்கலாம் அதற்கு முன்னாடி. யோவான் 18:28. யோவான் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் சாய்வோம் இடத்திலிருந்து இயேசுவை தேவாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேவாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். இப்போ இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ விடியற் காலம் ஆனபோது என்ன பண்றாங்கன்னா காலையில போறாங்க. அந்த டைமும் நம்ம பார்த்துட்டோம். ஏன் அவ்வளவு காலையில அப்படின்ற கேள்வியோட நம்ம என்ன பண்ணோம்னு நம்ம பார்த்தோம். இப்போ இங்க நம்ம சொன்னது போல 2 தேசாதிபதி இருக்கிறாங்க. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏரோது இருக்கிறாரு, அப்புறம் பிலாத்து இருக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேருமே ரோமர்களால நியமிக்கப்பட்டவர்கள் தான். பட் இங்க பிலாத்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதி. பட் ஏரோது புறஜாதி கிடையாது. ஏரோது யூதர். யூதர்களுடைய ராஜா தான் அங்க யாருன்னு பார்க்கும்போது ஏரோது. ஆனா யார் அங்க நியமிச்சு வச்சான்னு பாத்தீங்கன்னா ரோமர்கள் தான் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப ஏரோது எந்த பகுதியை ஆட்சி செய்தாருன்னு பாத்தீங்கன்னா கலிலேயா பகுதியை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்க்கும்போது ஏரோது. அடுத்து இங்க பிலாத்து எங்க ஆட்சி செய்யறாருன்னு பார்க்கும்போது யூதேயா பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம கேட்கிற போது ஏன் பிலாத்து இந்த விசாரணையை நிராகரிக்கவில்லை, ஏன் இவ்வளவு காலையில வந்து நிக்கிறீங்க, அவாய்ட் பண்ணல, ஏன் இங்க பிலாத்து அவாய்ட் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாவே ஒரு தேசாதிபதி கிட்ட ஒரு கேஸ் வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் அப்படின்னு என்ன பண்ணணும்னா கேட்கணும். இப்போ இங்க என்ன பண்றாருன்னா பிலாத்து வந்து கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் குற்றம் சுமத்துறவங்க கிட்ட கேட்கணும், அடுத்து குற்றவாளி கிட்ட கேட்கணும், அடுத்து தீர்ப்பை என்ன பண்ணணும்னா வழங்கணும் இல்லைங்களா? அதே மெத்தட் தான் இங்க பிலாத்து பிளான் பண்றாரு. வாசிக்கலாம் யோவான் 18:29. யோவான் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றச்சாட்டுகிறீர்கள் என்றான். இங்க பாருங்க பிலாத்து கரெக்டா அவரோட வேலையை செய்யறாரு. ஃபர்ஸ்ட் என்ன குற்றம் அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் கிட்ட கேட்கிறாரு. அதாவது பிரதான ஆசாரியர்கள் அந்த மூப்பர்கள் கிட்ட அவங்க கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அவங்க கொடுத்த பதில் நீங்க வாசிச்சிருக்கீங்களா? அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா? இப்ப வாசிக்கலாம் பாருங்க யோவான் 18:30. யோவான் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். இங்க பாருங்க அவங்க கொடுக்கிற பதில் பாருங்க. கேள்வி என்னன்னா இவர் மேல என்ன குற்றச்சாட்டுன்றதுதான் கேள்வி. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இந்த குற்றம் அப்படின்னு என்ன பண்ணிருந்தா சொல்லியிருக்கணும். மாறாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, இவன் குற்றவாளி, குற்றவாளியா இல்லைன்னா நாங்க இங்க கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஏன் இந்த ஒரு கேள்வி அவங்க இங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதிலு பொதுவாவே இந்த யூதர்கள் பிலாத்து கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் இவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னா பிலாத்து என்ன பண்ணிடுவாரு, ஏன் எதுக்குன்னு கேட்காமலே தண்டனை கொடுக்குற ஆள் யாருன்னா பிலாத்து. அவ்வளவு மோசமானவரா இருக்கிறவரு. ஆனா திடீர்னு இன்னைக்கு என்ன குற்றம்னு கேட்கிறாரு இவரு. இவங்களுக்கே ஒரு ஷாக் ஆகுது. இது வரைக்கும் பிளாத் இந்த மாதிரி கேட்டதில்ல. நம்ம யாரையாச்சும் கூட்டு போனா உடனே தண்டனை நிறைவேற்றிடுவாரு. ஆனா இப்போ வித்தியாசமா என்ன கேட்கிறாரு பாத்தீங்கன்னா இவன் மேல என்ன குற்றம் அப்படின்னு கேட்கிறாரேன்ற டவுட் வந்ததுனால இப்ப அதெல்லாம் தெரியாது, இவர் குற்றவாளி, நீங்க எப்பவுமே என்ன பண்ணுவீங்க, கூட்டிட்டு வந்தா நீங்க தண்டனை கொடுப்பீங்கல்ல, அதே மாதிரி நீங்க தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னும் போது பிளாத்து என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா உடனே அவர் அங்க கொடுக்கல. அதுக்கு பிளாத்து என்ன சொல்றாருன்னா வாசிக்கலாம் பாருங்க 18:31. யோவான் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி
இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றார். சோ இப்ப இங்க பிளாத் என்ன பண்றாரு? அப்படியா, குற்றச்சாட்டு சொல்ல மாட்டீங்களா? சரி, உங்களுக்கு தான் ஒரு லா இருக்குல்லப்பா, நீங்க தான் நியாயப்பிரமாணம் வச்சிருக்கிறீங்களே, நீங்களே உங்க சட்டத்தின்படி என்ன பண்ணுங்க, நீங்க தண்டிக்க வேண்டியதானே, என்கிட்ட ஏன் கூட்டு வரீங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா பிளாத்து கேக்குறாரு. அதுக்கப்புறமா தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ரீசனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க அவரு சொல்றாங்க. சோ இப்ப என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா 23:1-2. லூக்கா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவின் இடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க பாருங்க, இப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா குற்றச்சாட்டுகளே கொடுக்குறாங்க. சோ இப்போ 3 முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து மேல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இவன் தன்னை யூதருக்கு ராஜா அப்படின்னு என்ன பண்றான், இவன் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை அப்படின்னு என்ன பண்றான், இவன் சொல்றான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மேல குற்றம் சாட்டுறாங்க. அடுத்து 3வது, இவன் ஜனங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா கலகப்படுத்திட்டு இருக்கிறான். சோ இப்ப இந்த 3 குற்றச்சாட்டுமே பார்க்கும்போது எப்படி இருக்குது? பிளாத்துக்கு எப்படி இருக்கும் இந்த 3 குற்றச்சாட்டு கேட்கும் போது? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவன் தன்னை ராஜான்னு சொல்றான். சோ இப்ப இது யாரோட சம்பந்தப்பட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரோமன் கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்றான், சீசருக்கு வரி கொடுக்க கூடாது. சோ இப்ப இதுவும் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டான குற்றமா இருக்குது. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா ஜனங்களை கலகப்படுத்துறான். சோ இப்ப இந்த மாதிரி 3 குற்றத்தை சொன்ன உடனே இதுல எந்த ஒரு குற்றத்தை கேட்ட உடனே அந்த ஒரு ஃபைல வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு கேஸ. ராஜான்றதை விட யூதருக்கு ராஜானா அவருக்கு பெருசா பிரச்சனை இல்ல. யூதர்கள் வேற ஜனங்கள், ஓகேங்களா? ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப இது எங்க போயிடும்னு பாத்தீங்கன்னா சீசர் வரைக்கும் போயிடும் இந்த ஒரு பிரச்சனை. சோ இப்ப ஒருவேளை இந்த ஒரு பிரச்சனைய இங்க பிளாத்து அங்க தீர்க்கலனா, நியாயம் தீர்க்கலனா யாருக்கு அடுத்து டேஞ்சர்னு பாத்தீங்கன்னா பிளாத்துக்கு தான் டேஞ்சர். உடனே அங்க சீசர் என்ன பண்ணிடுவாரு, பிளாத்துக்கு தான் தண்டனை கொடுப்பாரு. ஒருத்தன் எனக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்கான், நீ அவனை என்ன பண்ணல, விசாரிக்கலன்னு சொல்லி பிளாத்துவுக்கு அந்த ஒரு தண்டனை அங்க வராதபடி பிளாத்து என்ன பண்றாருன்னா உடனே இந்த கேஸை என்ன பண்றாருன்னா காலையில 6 மணி ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அவர் அந்த கேஸை எடுக்க அங்க ஸ்டார்ட் பண்றாரு. சோ இப்ப அடுத்து என்ன பண்றாருன்னா உள்ள கூட்டிட்டு போறாரு. இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தனியா உள்ள கூட்டு போவாரு. ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில இருப்பாங்க. வாசிக்கலாம் பாருங்க. இப்போ பிளாத்து என்ன பண்றாருன்னா செகண்ட் இது ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு கேட்டாரு, அடுத்து குற்றவாளி கிட்ட விசாரிக்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேக்குறாரு, நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு என்ன பண்றாருன்னா கேக்குறாரு. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பதில்னா, நீர் சொல்லுகிற படிதான். சோ இப்போ அடுத்து மறுபடியும் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இதேதான் வசனம் யோவான்லயும் சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விய கேட்கிறாரு. என்னப்பா இந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க நீதான் ராஜான்னு, நீ என்ன ராஜாவா அப்படின்னு நாங்க கேட்ட உடனே அதுக்கு இயேசு கிறிஸ்து ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, ஆம் நீர் சொன்னபடிதான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா அங்க சொல்லிட்டாரு. சோ இப்ப இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு பதிலுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இத சொல்லிட்டு வாசிக்கலாம் பாருங்க. 18:35. யோவான் 18ஆம் சாரி இது 34 பைபிள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா, சோ இப்ப இந்த ஒரு விஷயத்த நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்ட உடனே அப்போ இயேசு கிறிஸ்து கேட்பாரு பிலாத்து கிட்ட, இந்த கேள்வி நீங்களா கேக்குறீங்களா இல்ல இந்த ஜனங்கள் உங்ககிட்ட சொல்லி கேட்க சொல்றாங்களா அப்படின்னு பிலாத்து கிட்ட கேட்கும்போது அதுக்கு பிலாத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இதை வாசிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றான். சூப்பர். நான் என்னப்பா உங்களோட கேஸ்டா, நானா யூதனா, நான் உங்க நாட்டவனா கிடையாது, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் மேல இந்த குற்றச்சாட்டு சொன்னாங்க, நீ ராஜாவா இல்லையா அது சொல்லு அப்படின்னும் போது அதுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க. 36ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல.
என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. ஸோ இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார்கள். இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஆமா நான் ராஜா தான், ஆனா என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பிளாத் என்ன டிசைட் பண்ணிருப்பாரு? பிளாத் இப்ப என்ன விஷயம் கண்டுபிடிச்சிட்டாருன்னா, இவர் ராஜாவா இருக்கட்டும், எந்த நாட்டுக்கு வேணா நீ ராஜாவா இரு, இப்ப நீ என்ன பண்ணல, ராயனுக்கு விரோதமா நீ சொல்ல. ஏன்னா உலகத்துக்கு ராஜா யாருன்னா ராயன். அதாவது அந்த டைம்ல ரோம ராஜா தான் பெரிய ராஜா. உலகத்துக்கு நீ ராஜான்னு சொல்லியிருந்தேன்னா அது ஒரு கேஸ், ஓகேவா? நீ என்ன சொல்றனா, இந்த உலகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீ சொல்லிட்ட, நீ எந்த நாட்டுக்கு வேணா ராஜாவா இருந்துக்கோ. அதனால என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ இந்த விஷயத்துல பிளாத்துக்கு தெரிஞ்சிருச்சு, இவருக்கும் ரோமனுக்கும் என்ன பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைன்றது என்ன பண்ணிட்டாருன்னா இங்க பிளாத்து புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் ராயனுக்கு விரோதமா என்ன பண்ணல, பேசல. இவர் ராஜா தான் சொல்றாரு, பட் இவர் ராயனுக்கு விரோதமா என்ன பண்ணலன்னா பேசல அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாரு. அடுத்து 37ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சோ இங்க பாருங்க, ஓகே நீ ராஜான்னு சொல்ற, ஆனா இந்த உலகத்துக்கு ராஜா இல்லைன்ற, அப்ப நீ எந்த இடத்துக்கு ராஜா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா இங்க பிளாத்து கேக்குறாரு. சோ அப்போ நீ ராஜாவா, அப்ப உண்மையிலேயே நீ ராஜாவா அப்படின் போது, ஆமா நான் ராஜா தான், ஆனா இந்த உலகத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அப்படின்னும் போது பிளாத்துக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? அவர் இங்க சத்தியத்தை குறித்து பேசுறாரு, ஆனா பிளாத்துக்கு எனக்கு என்ன பண்ணிருக்காதுன்னா எதுவும் புரிஞ்சிருக்காது. சோ இப்போ இதெல்லாம் கேட்கும் போது பிளாத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ராயனுக்கு விரோதமா பேசல, அப்ப இவர் என்ன பண்ணிடலாம், விடுதலை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு யார் வந்துட்டா பாத்தீங்கன்னா அங்க பிளாத்து வந்துட்டாரு. சோ இப்ப இங்க பிளாத்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பல முயற்சிகளை எடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ விடுதலை செய்யறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாரு. ஏன்னா இவர்கிட்ட பேசும்போதே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இவர் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் அவர் என்ன முயற்சி எடுத்தாரு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவ விடுதலை பண்றதுக்கு பிளாத்து என்ன முயற்சி எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வருஷம் அதாவது ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் நான் நிறைய பேர் என்ன பண்ணுவேன், குற்றவாளிகளை விடுதலை பண்ணுவேன் இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி இந்த டைம் நான் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை பண்ணட்டுமா அப்படின்னு என்ன பண்றாருன்னா கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இப்ப எவ்வளவு மோசமான ஜனங்கள் பாருங்க, தங்களுடைய ராஜாவையே என்ன பண்ணாங்க, விடுதலை பண்ணாதீங்க, சிலுவையில் அறையுங்க என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு சான்ஸை ட்ரை பண்றாரு. அதுல என்ன பண்ணலாம்னா ஜனங்க ஒத்து வரல. ஸோ இப்போ அடுத்து என்ன விஷயம் பண்றாருன்னா, சரி ஓகே நான் என்ன பண்றேன், இவருக்கு கசையடியை கொடுத்து நான் என்ன பண்றேன், இவரை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அந்த ஒரு விஷயம் பண்றாரு. அதாவது அவருக்கு கசையடிகளை கொடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு பிளாத்து மனமா இருக்கிறாரு. பட் அதற்கும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணலன்னு பாத்தீங்கன்னா ஒரு சரி வரல. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்றாருன்னா பிளாத்து போய் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாரு. வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 19. 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். சோ இங்க பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பிளாத்து கேட்கிறாரு, என்னப்பா உன் மேல இவ்வளவு ஜனங்கள் இவ்வளவு இதுவா இருக்கிறாங்க, நான் உன்னை விடுதலை பண்றதுக்கு எவ்வளவு மனசா இருக்கிறேன், பட் ஆனாலும் இந்த ஜனங்க கேட்கல. சோ இப்ப நீ என்கிட்ட பேச மாட்டியா, நீ என்கிட்ட சொல்லு, நீ சொன்னேன்னா நான் என்ன பண்ணிடுறேன், உன்னை நான் ரிலீஸ் பண்றேன்ற மாதிரி பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்றதுக்கும் எனக்கு என்ன இருக்கு, பவர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னாரு தெரியுங்களா? அங்க இயேசு கிறிஸ்து பேசினதே ரெண்டு பதில் தான். ஃபர்ஸ்ட் நீ ராஜாவான்னு கேட்பாரு, ஆமா நான் ராஜா தான். ரெண்டாவது இந்த இந்த ஒரு கேள்வி கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பதில் தெரியுங்களா? கரெக்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நான் ராஜா தான் அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவாரு. அடுத்த விஷயத்துல பார்க்கும்போது ரெண்டாவது பதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் 19:11. யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்ற பதில் என்னன்னா, நீ என்னப்பா என்ன சிலுவையில் அறையிறது, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படலனா
என்மேல் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ரசூல் பதர் என்ன ஒரு விஷயம் கொடுக்குறாருன்னா, ஸோ இப்போ பரத்திலிருந்து அதிகாரம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட ஜீவனை யாராலையும் என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. 2 பேர் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பர்மிஷன் யாருன்னா பிதா அதுக்கு சித்தம் வச்சிருக்கணும். பிதாவினுடைய சித்தம் இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அவர் மேல கை போட முடியாது, அவருடைய ஜீவனை எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் சித்தம் அது. செகண்ட் என்ன விஷயம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஜீவன் எடுக்கணும்னா வாலண்டியரா அவரே தன்னை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசுவின் சொந்த விருப்பமா இருக்கணும். அதாவது ஒண்ணு பிதாவின் சித்தம் இருந்தாதான் அவர் மரிக்க முடியும். அடுத்து அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்தா மாத்திரம்தான் மரிக்க முடியுமே தவிர, இதைதான் அங்க இயேசு கிறிஸ்து வேற மாதிரி சொல்றாரு. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் என்ன பண்ண முடியாதுன்னா என்னுடைய ஜீவனை எடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த என்ன சொல்றாரு இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஸோ இப்போ இதுதான் சொல்றோம், கர்த்தருடைய டெத் இருக்கு இல்லைங்களா, அது சாதாரண ஒரு டெத் கிடையாது. நம்ம அதை மரணம் மரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது நார்மல் மரணம் கிடையாது, அது சாக்ரிபிஷியல் டெத். அதாவது அது ஒரு தியாக பலி. அவரா தன்னை முன் வந்து கொடுத்த பலி தான் எதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மரணமே தவிர, இன்னைக்கு நமக்கு ஏற்படுற மரணமுக்கும் கர்த்தர் இயேசுக்கு ஏற்பட்ட மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய மரணம் நமக்கு கேட்டு நடந்ததா? ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கணும்னா அவரா தன்னை ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான். பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன போதுதான் அவருடைய ஜீவன் போச்சே தவிர அதற்கு முன்பாக என்ன ஆகலைன்னா அங்க அவரு போகல. ஸோ இப்போ இதெல்லாம் பிளாத்து கிட்ட பேசிட்டே இருக்கும்போது பிளாத்துக்கு என்ன வந்துருச்சுன்னா ஏசு கிறிஸ்து மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா கடைசியா வெளியே கூட்டிட்டு வராரு. இதோ உங்கள் ராஜா அப்படின்னு என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. ஸோ இப்போ நம்ம நிறைய டைம்ல இதை எப்படி யோசிச்சிருப்போம்னா கிண்டல் பண்றாரு, பிளாத்து வந்து கிண்டல் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். பட் பிளாத்து வந்து கிண்டல் பண்ற மாதிரி பேசலையா, லிட்டரலாவே பிளாத்து புரிஞ்சுக்கிட்டாராம் இவர் யூதருக்கு ராஜா தான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிக்கிட்டாராம் பிளாத்து புரிஞ்சுக்கிட்டாரா. ஏன்னா அவர் பேசின விஷயங்கள் அவ்வளவு ஞானம் உள்ளவரா என்ன பண்றாருன்னா பேசுறாரு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட பிளாத் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒருத்தரையா நீங்க சிலுவையில் அறையறதுக்கு கேட்கறீங்க அப்படின்ற மாதிரி இதோ உங்கள் ராஜான்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா கொலை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. ஏன் இவர் அனுமதி கொடுத்துட்டாரு? ஒரு விஷயம் அந்த ஜனங்கள் சொன்னாங்க, அதனாலதான் அவர் அனுமதி கொடுத்தாரு. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ரத்தப்பழி என்மேல் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நீங்க இதை செய்யலைன்னா நாங்க எங்க போவோம், நாங்க ராயன் கிட்ட போறோம். பிளாத்து நீங்க கேட்கலன்னா பரவாயில்ல, நாங்க எங்க போறோம், ரோமுக்கு போறோம்னு. இப்ப அது யாருக்கு அங்க பாதகமா ஆயிடும்னா பிளாத்துக்கு வேலை போகும், உயிரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அதனால என்ன பண்ணிட்டாருன்னா பிளாத்து ஓகே உங்க விருப்பப்படி நான் என்ன பண்ணிடுறேன், அவரை சிலுவையில் அறையறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன். பட் எனக்கும் இந்த குற்றமற்ற ரத்தத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா பிளாத்து கையை கழுவி என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அங்க விட்டுட்டாரு. உடனே அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரத்தப்பழி எங்கள் மேல் இருக்கட்டும்னு சொல்லி வாங்கினதுதான் AD 70 அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட். தீத்து ராயனால் அங்க ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசமும் என்ன பண்ணப்பட்டதுன்னா அங்க சிதறடிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். ஸோ இப்போ இதுதான் நம்ம பார்த்துட்டதான 3வது சம்பவம். ஸோ இப்போ இந்த சம்பவத்துல நமக்கான பாடம் என்ன? ஸோ இப்போ இங்க பாருங்க, குற்றம் இல்லாதவர் மேல என்ன பண்ணாங்க, குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு பாதாங்கமா இருக்கிறோம். நம்மளும் நிறைய நேரத்துல நம்ம குற்றமே செய்திருக்க மாட்டோம், ஆனா நம்ம மேல என்ன வரும், குற்றச்சாட்டுகள் கண்டிப்பா வரும், வந்தே தீரணும். ஒருவேளை உங்களுக்கு பாடுகள் வரல, யாருமே என்ன குற்றம் சொல்லல, எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுறாங்க பிரதர் அப்படின்னா அப்ப நீங்க இன்னும் பலி செலுத்தவே ஆரம்பிக்கல. எப்போ நம்ம சாக்ரிபிஷியல் டெத், அதாவது சாக்ரிபிஷியலா நம்ம பலி செலுத்த வரோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வந்தே தீரும். இப்போ இங்க இயேசு கிறிஸ்து மேல வந்தது. பட் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்களா, என்ன பண்ணாருங்க இயேசு கிறிஸ்து? குற்றச்சாட்டு வரும்போது வாதாடினாரா, தனக்காக வாதாடினாரா? அவருக்கு ஒருவேளை வாதாட தெரியாம இருந்திருக்கும் போலல்ல. அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அவர் பேசினாலே விடுதலை பண்ணிருப்பாங்க. பட் அவருக்கு தெரியும் இந்த டெத் வந்து சாக்ரிபிஷியல் டெத்து, கண்டிப்பா இது நான் கொடுத்தே ஆகணும்ன்றதுக்காக அவர் வாலண்டரியா சொன்னதுனால அங்க அவர் அமைதியா என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு. இப்ப இதே மாதிரி தான் ஒரு டைம்ல நடந்துதான். ரசூல் பிரதர் சொல்றாரு, ஆன்டி கிரைஸ்ட் டைம்ல, அதாவது போப்பு மார்க்கம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அநேக பாத அங்கங்கள், அதாவது அநேக சரீர அங்கங்கள் இந்த மாதிரி தான் எந்த குற்றமும் பண்ணல, அவங்களை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா என்ன பண்ணாங்கன்னா போப்பு மார்க்கம் கொலை செய்தாங்க. ஸோ இப்போ அதே சம்பவம் என்ன பண்ண போதான், பாத அங்கங்கள் நம்மளுடைய காலகட்டத்துல மறுபடியும் போப்பு மார்க்கம் உச்சத்துக்கு வரும். மறுபடியும் போப்பு மார்க்கம் சிவில் கவர்மெண்ட் கூட அலைன்ஸ் போட்டுட்டு எப்படி அந்த ஜனங்கள்
பிளாத்து கிட்ட சொல்லி ஒரு தண்டனையை நிறைவேற்றினாங்களோ நமக்கும் இந்த சம்பவங்கள் நடக்க போகுது. இப்போ காலங்கள் அவ்வளவு சமீபமா இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். இதே விஷயம் நமக்கு நடக்கும்போது நம்ம வாதாடி நம்ம ஜெயிச்சு வெளியே வந்துடலாமா அந்த கேஸ்ல இருந்து? நம்ம மேல ஒரு குற்றம் சொல்றாங்க, எந்த குற்றமும் நம்ம செய்யல, நம்ம சத்தியத்தின்படி தான் இருக்கிறோம். அப்படி செய்யும் போது நம்ம வாதாட கூடாது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பிரதர் நீங்க இந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டீங்க பிரதர் அப்படின்னு நம்மளோட பதில் எப்படி இருக்கும்? யார், நானா? தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்களா? பதிலுக்கு பதில் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்னு பாத்தீங்கன்னா, வாதாடு நம்மளுடைய சைடுல இருக்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் இயேசு கிறிஸ்து அப்படி பண்ணாரா? இல்ல. அததான் இங்க சொல்றாரு. கடைசி கால பாதகங்கள் உங்க மேல குற்றச்சாட்டு வரும். அங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நம்ம இருந்துட்டு போகணும். சோ இப்ப பரிசுத்த ஜனங்கள் அந்த நடத்தை கர்த்தர் இயேசு மாதிரி என்ன பண்ணணும்னா இருக்க வேண்டும். நோ ஆர்கியூமெண்ட்ஸ். நம்ம தெரியும் நம்ம மேல வரும், நோ ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுங்க. ஃபுல்லா சாக்ரிபிஷியலா என்ன பண்ணிடுங்கன்னா ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா செய்யறாரு. சோ இப்ப அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அடுத்து எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா நித்திய கன மகிமைக்கு போனார். அதே ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வந்திருக்குது. சோ இப்போ அதற்காக தான் நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா இன்றைய நாள்ல பண்டிகையை ஆசரிக்கும்படியாக நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா கூடியிருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம முன்னாடி ரெண்டு காரியம் இருக்கும். ஒண்ணு கர்த்தர் இயேசுவினுடைய சரீரம், அவருடைய ரத்தம். சோ இது ரெண்டும் நம்ம பருகும்போது தேவனே எனக்கு பாடுகள் வரும்னு எனக்கு தெரியும், அதை தெரிஞ்சுதான் நான் என்ன பண்றேன், இந்த பாத்திரத்துல நான் பானம் பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சு நம்மை நாமே நிதானித்தால் நம்ம என்ன ஆக மாட்டோம்னா நியாயம் தீர்க்கப்படும். அதை நம்ம உணர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு பந்தியில நம்ம அனுசரிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ இப்போ முதலாவது நம்ம பார்த்துறது போல மரியாள் எப்படி அந்த டைம்ல கரெக்டா பலியை செலுத்தினாங்களோ நாமும் வாய்ப்பு கிடைக்கும் போது பலி செலுத்தணும். அடுத்து ராஜாவா கர்த்தர் இயேசு அங்க பவனி வந்தது போல நம்மளும் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ராஜாவா பவனி வர போகிறோம் தெய்வீக திட்டத்துல. அடுத்து பிளாத்து முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை ஒரு குற்றமற்றவர் தான் எப்படி அங்க இருந்தாரோ அதே போல நாமும் நடந்து கொள்ளணும்ன்றத இன்னைக்கு இந்த ஒரு பாடத்துல நமக்கு கொடுத்துட்டுதானே தேவன் தந்த பாடமா இருக்குது. ஸோ இப்போ இதுவரைக்கும் பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சபையாருக்கும் நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.